அன்புக்குரியவர்களே, மறவாதீர்கள் என்னும் விவிலிய தொடரில் இன்று ஒரு வித்தியாசமான ஒரு அறிவுரை. வேர்களை மறவாதீர்கள். ஒரு மரம், ஒரு கிளை, அதனுடைய வேர்களை மறந்து விடக்கூடாது. வேர்கள் தான் ஒரு மரத்தை, ஒரு செடியை தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது வெளியே தெரிவதில்லை. ஆகவே ஒரு மரமோ ஒரு கிளையோ வேர்களை மறந்து விடக்கூடாது. நம்முடைய வாழ்விலும் நம்முடைய வேர்களை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. நம்முடைய மரபுகள், நம்முடைய வரலாறு, நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய முன்னோர்கள், அவர்களை நாம் மறந்து விடக்கூடாது. ஆங்கிலத்திலே ஒரு பொன்மொழி இருக்கிறது, those who forget history are condemned to repeat it. வரலாற்றை மறப்பவர்கள் வரலாற்றின் கடந்த கால தவறுகளையே மீண்டும் செய்வார்கள் என்று சொல்கிறது. எனவே நம்முடைய வரலாற்றை, நம்முடைய வேர்களை நாம் மறந்து விடக்கூடாது. ரோமியர் திருமடல் 11ஆம் அதிகாரம் 18வது இறைமொழியின் கடைசி வாக்கியம் சொல்கிறது, வேறுதான் உங்களை தாங்குகிறது என்பதை மறவாதீர்கள். வேறுதான் உங்களை தாங்குகிறது. எனவே யாரும் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடாது. நான் இவ்வளவு சாதித்து விட்டேன், நான் இவ்வளவு படித்து விட்டேன், நான் இவ்வளவு ஊதியம் வாங்குகிறேன் என்று யாரும் சொல்ல முடியாது. காரணம், இந்த ஊதியம், இந்த சாதனை, இந்த படிப்பு நம்முடைய வேர்களிலிருந்து வருகிறது. அறிவியல் சொல்கிறது, உளவியல் சொல்கிறது, நம்முடைய மரபணுக்கள், நம்முடைய பெற்றோரிடமிருந்து, நம்முடைய மூதாதையரிலிருந்து வருகிறது. நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானம், நம்முடைய திறன்கள், நம்முடைய ஆற்றல்கள் அனைத்தும் நம்முடைய மரபணுக்களில் இருக்கிறது. நாம் முயற்சி செய்தும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இரண்டும் இருக்கிறது. அதனை நேச்சர் அண்ட் நர்ச்சர் என்று உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். இரண்டும் இருக்கிறது. எனவே நம்முடைய வேர்களை நாம் மறந்துவிடக்கூடாது. நம்முடைய மூதாதையரிடமிருந்து, நம்முடைய பண்பாட்டிலிருந்து, நம்முடைய வரலாற்றிலிருந்து நாம் கற்றுக்கொண்டவை, பெற்றுக்கொண்டவை, அவைதான் இன்று நாம் இப்படி இருப்பதற்கு காரணம் என்பதை நாம் ஒருபோதும் மறவாதிருப்போமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.